முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. வினோமா அத்தை தூங்கிட்டு இருக்கா முழிச்சிருக்கா? முழிச்சிட்டு தான் மாமா இருக்காங்க. சரி அப்ப போய் நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீ போய் கூட்டிட்டு வா. ஆமா உங்க வீட்டுக்கு உங்க சிஓலாம் வந்திருந்தாங்களே, ஓ சாரி உங்க மாமாலாம் வந்திருந்தாங்களே, வந்துட்டு போயிட்டாங்களா? மாமாவா? ஆமாண்டி, முறைக்க அவங்களாம் மாமா தானே? கௌதம் மாமா அவங்க என்ன முறையில வருவாங்களா எனக்கு தெரியாது. ஆனா அம்மா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எந்த முறையா இருந்தாலும். அது வரைக்கும் அவங்க எங்களுக்கு சிஓ சார் மட்டும்தான். சரிம்மா அவங்க வந்தாங்களே, போயிட்டாங்களா? அவங்களாம் முன்னாடியே போயிட்டாங்க மாமா. ஆனா அரவிந்த் சார் தான் அவங்களோட கல்யாண பத்திரிகையை கொடுத்து கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும் அப்படி இப்படின்னு எதுவும் பேசினாங்க. நான் வெளியில இருந்தனால எனக்கு சரியாவே காதுல கேட்கல. ஆமாண்ணே, ஆனா எனக்கு நல்லாவே காதுல விழுந்துச்சு. அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 11 மணிக்கெல்லாம் இவங்களை கிளம்பி இருக்க சொன்னாங்க. எதுக்காக? அந்த சாருக்கு கல்யாணம் ஆகும் போதான். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க போல. அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே நம்ம இனியா, பிரீத்தி, வினோ, அத்தை எல்லாருமே கலந்துக்கணுமா. ஓ அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க? அதுக்கு அத்தை ஒண்ணுமே சொல்லலண்ணே. அத்தை பாட்டுக்கு நின்றுட்டே இருந்துச்சு. ஓ சரி சரி சரி, நீ பாத்துக்கோ, நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரிண்ணே, நீ போ. கௌதம் மாமா. சொல்லுடி. மாமா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்னடி வருத்தம் இருக்க போகுது? இல்ல மாமா, உனக்கும் சிஓ சாருக்கும் சும்மாவே ஆகாது. இப்போ என்னன்னா சொந்தக்காரங்க வேற சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? இதுல நான் வருத்தப்படுறதுக்கு என்ன வேணும் இருக்கு? அவங்க உண்மையை தானே சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ராணியத்தோட சொந்தக்காரவங்க. சோ ராணியத்த மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்க 3 பேர் மேலயும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. மாமா நான் என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? என்னடி நான் கரெக்டா தான் ஆன்சர் பண்றேன். நீ கேட்டதுக்கு இதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்ல வேணும், நாளைக்கே அத்த அவங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டா நீங்களும் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இதுல வருத்தப்படுறதுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நிஜமா? நிஜமா. உன் வாய் தான் நிஜமா நிஜமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. என்னடி இப்ப என்ன பண்ணுங்கிற? சிரிச்சுட்டு சொல்லவா? இங்க பாரு மாமா, நீ சிரிச்சுட்டு சொன்னாலும் சரி முறைச்சிட்டு சொன்னாலும் சரி, உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். இங்க பாரு மாமா, நீ எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கனா அதை இப்பவே மறந்துரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் மாமா உன்னை பத்தி. நீ ஏதாவது ஒண்ணு நினைச்சனா கண்டிப்பா அதை வாய் திறந்து கேட்கவே மாட்டேன். அப்படிலாம் இல்ல வினோ, நான் எதுவுமே நினைக்கல. உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு மாமா, நீ நினைக்கிறியா நினைக்கலையான்னு. ஏப்பா சாமி, உங்ககிட்ட எல்லாம் மனசை பேசி ஜெயிக்க முடியாது, நான் கிளம்புறேன். இரு மாமா, எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? என்னடி பிரச்சனை உனக்கு? இங்க பாரு மாமா, உன் கண்ணை பத்தி உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன். சோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாளைக்கே அம்மா அவங்க எல்லாரையும் மன்னிச்சு அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இருப்போம். ஆனா உங்க யாரையும் நாங்க மறக்க மாட்டோம். உனக்கே நல்லா தெரியும் மாமா, இனியா பிரீத்தி நாங்க 3 பேர் எப்படி இருப்போம்னு உனக்கே நல்லா தெரியும். சோ தேவையில்லாம எதையாவது நினைச்சு குழம்பிட்டு இருந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அடியே நான் தான் சொல்றேன்லடி, நான்லாம் எதுவுமே நினைக்கல. அப்படியே ஒரு வேளை உங்களை நினைச்சு நான் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க எங்க இருக்கீங்களோ அதே இடத்துக்கு நான் உங்களை தேடி வருவேன். அது மட்டும் இல்லடி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேமிலி கிடைச்சாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நீங்க 3 பேரும் எனக்கு உரிமையானவளுக்கு. சோ நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன். ஐயோ மாமா கொஞ்சம் வாய முடியா? நாங்க என்ன அவங்க வீட்டுக்கே வா போறோம்? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அப்படிலாம் போக மாட்டோம். அதுவும் இல்லாம அம்மாலாம் அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. கண்டிப்பா அம்மா போக மாட்டாங்க. நானும் போனாதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நாங்க போக மாட்டோம். போக மாட்டீங்களா? அப்போ உங்க சேர்மன் சார் கல்யாணத்துக்கு போவோம். ஆனா அவங்க வீட்டுக்குலாம் போக மாட்டோம். எப்படி நீயே சொல்ற? எல்லாம் ஒரு கெஸ்ட் தான் மாமா, கண்டிப்பா அம்மா போக மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கதை என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சிரும், நாளைக்கு பார்க்கலாம். சரி நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீ போய் அத்தையை கூட்டிட்டு வா. பூமாரி இன்னைக்கு செம வெயில் அடிக்குதுல? ஆமா, அதான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா பூமாரி, இதுக்கு மேல அந்த வெயில் இன்னும் கண்டிப்பா கருகி போயிருவோம். வா உள்ள போலாம். உள்ள போறதுலாம் இருக்கட்டும், நாளைக்கே ஒரு வேளை அத்தா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பாக்கிறதுக்குலாம் வருவியா வேணும்? அட மென்டல், இப்பதானே மாமா கிட்ட சொல்லி முடிச்சேன், அடுத்து நீ ஆரம்பிக்கிறியா? இல்ல வேணும், இத்தனை நாள் நான் என் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்த வினோவே வேற, ஆனா இப்ப இருக்க வினோவே வேற. ஏடி சோடாப்பட்டி, என்னடி பேசிட்டு இருக்கா லூசு மாதிரி? அப்ப இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற, என்ன சொல்லிட்டு இருக்கா? இல்ல வினோ, சின்ன வயசுல இருந்து ராணியத்துக்கு பொண்ணா என்னோட ஃப்ரெண்டா என் கூடவே இத்தனை நாள் இருந்த. ஆனா இன்னைக்கு நீ அந்த பெரிய வீட்டோட பொண்ணு. அது மட்டும் இல்ல, ராணியத்தை கூட அவ்வளோ பெரிய வீட்டுல உள்ளவங்க. அதான் வேணும் கேக்குறேன், ஒருவேளை உங்க ஃபேமிலி கூட போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் மறந்துடுவீங்களா? லூசு மாதிரி பேசாத பூமாரி, என்னக்கா இருந்தாலும் நான் உங்க வினோதான். அது மட்டும் இல்ல பூமாரி, அவங்களாம் இப்ப வந்த உறவு. அவங்களுக்கு என்ன பத்தியோ இல்ல என் கேரக்டர் பத்தியோ ஏன் எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாது. அப்படி இருக்க அவங்களுக்காக சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருக்கிற நீ உன்னை போய் நான் எப்படி மறப்பேன்னு நினைச்சேன்? இல்ல வினோ, எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். மத்தபடி நீ மறப்பேன்னு நான் சொல்லல. அதுதான் இத்தனை வருஷமா என் கூடவே இருக்க, அது எப்படி உனக்கு இப்படிலாம் தோணுச்சு? அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா அவ்வளவுதான், அப்படித்தானே பூமாரி? என் லூசு, நீ எனக்கு அத்தை பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் எப்படி உன்னை போய் சந்தேகப்படுவேன்? சந்தேகப்படாமல இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்ட? இது சந்தேகத்தால வந்த கொஸ்டின் இல்ல வேணும், பயத்தால வந்த கொஸ்டின். எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோங்கிற பயத்துல தான் நான் கேட்டேன். பூமாரி, நான் இன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பா நான் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை மட்டும் மறக்கவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே லட்சுமி அத்தை, கௌதம் மாமா இவங்களாம் தான் எங்களை வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்ல பூமாரி, உங்க வீட்டுல தான் நான் 3/4 நாள் இருப்பேன், உனக்கே தெரியும்ல. தெரியும் வினோ, இப்ப எதுக்கு அதெல்லாம்? வா உள்ள போலாம். இல்ல பூமாரி, கண்டிப்பா உன் மனசுல நான் உன்னை விட்டு போயிடுவேங்கிற தாட் வந்துருச்சு, அதனால தான் நீ அப்படி கேட்டிருக்க. ஏ லூசு, எனக்கு ஒன்னும் அப்பெல்லாம் நினப்பு வரல, ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி கேட்டேன். என்ன பயம் உனக்கு? என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறதுனால தானே இந்த பயம்லாம் வந்திருக்கு. சச்சா அரிசி பள்ளி, உன்னை போய் நான் நம்பாம இருப்பேனாடி? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு வினோ.
ஆனா என்ன அட் த சேம் டைம் அவங்களாம் உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களோ தான் பயமா இருக்கு. என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களா? எனக்கு புரியல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு பூமாரி, நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் நாங்க ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல பூமாரி, நாங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல. அம்மா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. சோ சோடாபட்டி, நான்லாம் உன்னை அப்படி அசால்ட்டா விட்டுட்டு போயிருவேன்னா நினைச்சு கூட பார்க்காத. தெரியும் டி அரிசிப்பள்ளி, உன்னாலலாம் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்க. சரி சரி, ரொம்ப அழக்காத என்ன, வா உள்ள போலாம். உள்ள போலாம் மேடம். நீங்க இப்ப கேட்ட கேள்வியெல்லாம் இனியா பிரீத்திக்கு தெரியணும். வினோ மாடு விளையாட்டா கூட அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிடாத. ஓ, அவ்வளவு பயம் இருக்கிற நீ தான் இப்பெல்லாம் கேக்குறியா? வினோ ப்ளீஸ் டி, இப்பெல்லாம் நான் கேட்டேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அக்கா கண்டிப்பா கோச்சுப்பாங்க. தெரியுதுல, அப்புறம் எதுக்காக இப்பெல்லாம் யோசிக்கிற? அதான் சொன்னல வினோ, ஏதோ ஒரு பயத்துல தான் நான் அப்படி கேட்டுட்டேன். இங்க பாருப்போ மாதிரி இன்னொரு தடவை இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா சத்தியமா நான் இனியா பிரீத்திட்ட சொல்லி விட்டுருவேன். சரிம்மா தாயே, இனிமே பேச மாட்டேன், வா. அம்மா அம்மா, பாண்ட வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க எல்லாரும். என்னடா திடீர்னு அரவிந்தனுக்கு என்னாச்சு இப்படி கத்திட்டு இருக்காங்க? தெரியலடா, ஆனா பார்த்தா கோவமா கத்துற மாதிரி தான் இருக்கு. அம்மா வந்துட்டேப்பா, இரு. ஏன்பா எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்க? அதான் வரேன்னு சொன்னல. நீங்க வரதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. அரவிந்த்ப்பா, என்ன ஆச்சு? எதுக்காக இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? அம்மா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அகில் பிரசாந்த், என்னாச்சு? தெரியலம்மா. அம்மா நிஜமாவே தெரியல, இப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதான் ஏதாவது தெரிஞ்சா கூட தெரியலன்னு தான் சொல்லுவீங்க நீங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு? தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். அகில், வாட்மா? என்னடா 4 பேர் சொல்லி வச்சுட்டு தான் கத்துறதுக்கு வந்திருக்கீங்களா? அம்மா லிசன், நான் எல்லாரையும் கூப்பிட சொன்னேன். சரி சரி, கத்தாத, நான் கூப்பிடுறேன். மகேஸ்வரி அக்கா, மகேஸ்வரி அக்கா. கலா, இந்த வர இரு, பசங்களுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். எனக்கு காஃபி வேணா, ஒண்ணு வேணா, எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கணும். இவனுக்கு திடீர்னு என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கான்? அம்மா என்னப்பா அரவிந்த், அதான் எல்லாரும் கூப்பிட்டு தானே இருக்கேன், வரட்டு இரு. இவன் இப்படி எல்லாம் கத்துற ஆளே கிடையாது, எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே. மகேஸ்வரி அக்கா. கலா, அந்த வந்துட்டே இரு. அரவிந்த், என்ன பாச்சு? அத்தையை பார்க்க போனீங்களே, அத்தை வரேன்னு சொல்லிட்டாங்களா? கையோட கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல அவங்களே வரேன்னு சொன்னாங்களா? ஏதாவது சொல்லுப்பா, எதுக்கு அமைதியா இருக்க? மா ஸ்டாப் இட். என்னப்பா என்னாச்சு அரவிந்த், எதுக்காக சத்தம் போடுற? வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஹால்ல அசம்பிள் ஆயிருக்கணும். அரவிந்த், கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா, அப்பா எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? எல்லாரும் இப்ப ஹாலுக்கு வந்திருக்கணும். எல்லாருன்னா புரியல, யாராவது சொல்ற? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேர் தான். ஆனா அரவிந்த், இப்பதான் அப்பா வெளியில போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குனா என்ன, எழுப்பி கூட்டிட்டு வாங்க, நான் முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. சரிப்பா, எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு என்னமா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லுங்க. கலா, என்னக்கா? என்ன கலா, திடீர்னு இவன் இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கான்? அதான்க்கா தெரியல, அதேதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த பொண்ணுங்களை நம்ம அப்படி பேசணுமே, அது தெரிஞ்சிருக்குமோ? ஒருவேளை அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிட்ட தானே பேசணும்னு சொல்லுவான். அதுக்கு எதுக்காக குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்? ஆமா கலா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒருவேளை அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிட்ட தானே பேசணும். எதுக்காக குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கான்? அப்ப இது வேற ஏதோ ஒரு விஷயம் போலக்கா. ஆனா கலா, இவன் கோவமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலா. அக்கா, சொல்ல போனா எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவன் தான் இவ்வளவு கத்துறானே. இல்ல கலா, அவன் கோவமா நம்ம கிட்ட கத்துனா பரவாயில்ல. ஆகாஷ் மாமா அவர்கிட்ட எல்லாம் கத்திட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சாச்சா, நம்ம அரவிந்த் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இது வேற ஏதோ விஷயம் இருக்கு, அதனால தான் கூப்பிட்டு இருக்கான். ஒருவேளை அகிலாட்ட பேசுறதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு இருக்கானோ? ஆமாக்கா, அப்படி கூட இருக்கும். ஏன்னா அகிலா தானே அவளை அடிச்சாங்க. அப்ப சரி, எல்லாரையும் கூப்பிடலாம், என்னதான் பண்றான்னு பாப்போம். சரிக்கா. அம்மாடி மகேஸ்வரி, என்னமாச்சு? ஏங்க, நீங்களே வந்துட்டீங்களா? நானே உங்களை கூப்பிட வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நான் அப்பதான் போய் படுத்தேன். சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கீழே இறங்கி வந்தேன். அது வந்துங்க, அரவிந்த் தான் சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஏமா, என்னாச்சு? தெரியலங்க, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், சொல்ல மாட்டேங்கிறான். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா, என்னாச்சு அரவிந்த்? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன கேட்டீங்க? என்னாச்சுன்னா இன்னும் என்ன ஆக வேண்டியது இருக்கு? அரவிந்த், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அரவிந்த், கொஞ்சம் பொறுமையா பேசு. அவர் உன்னோட அப்பா. அப்பாவா இருந்தா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா? தப்பு பண்ணுனா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நீங்க என்னதான் தப்பு பண்ணாம இருக்கீங்க? அரவிந்த், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலப்பா. புரியாதுதான், உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுதான். எப்படி புரியும்? ஒரு தப்பா 2 தப்பா புரியறதுக்கு? பண்றது எல்லாமே தப்பு மட்டும்தான். அரவிந்த், ப்ளீஸ் பா, கொஞ்சம் பொறுமையா பேசு. எதுக்குமா, எதுக்காக பொறுமையா பேசணும்? என்ன கில், அரவிந்த் நமக்கு திடீர்னு என்னாச்சு இப்படி கத்திட்டு இருக்காரு? தெரியலடா. ஆனா ஐ திங்க் அரவிந்த் நான் அப்பா கிட்ட தான் கத்தி பேசிட்டு இருக்காரு. மேபி ஆண்டி சொன்ன விஷயத்துக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அரவிந்த் அதுக்காக தான் பேசுறாருன்னா பேசுறா கில், இது கண்டுக்க வேணாம். டெஃபினட்டா நல்லா கண்டுக்கவே மாட்டேன்டா. அவர் பண்ண தப்புக்கு அரவிந்த் நாட்ட அவர் பதில் சொல்லட்டும், அப்பதான் தெரியும் அவர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. என்ன நீங்க மட்டும் இறங்கி வந்திருக்கீங்க? எங்க உங்க தம்பி? அரவிந்த், என்னாச்சுப்பா? அத்தை வீட்டுக்கு போனீங்களேப்பா, அத்தை வரேன்னு சொன்னாலா? எனக்கு நல்லா தெரியும்பா, கண்டிப்பா நீ போனா அத்தையை கூட்டிட்டு வந்துருவேன்னு. அத்தை வரேன்னு சொல்லிட்டாலப்பா. எதுக்காக கேக்குறீங்க? அவங்களை கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதலையா? இன்னும் ஏதாவது கஷ்டப்படுத்தி காயப்படுத்தணுமா அவங்கள? அரவிந்த், நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல. இன்னும் நீங்க என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை நாள் என்ன முட்டாள் மாதிரி நடத்திருக்கீங்க. அது எப்படி? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, ஆனா பழிய மட்டும் இன்னொருத்தவங்க மேல தூக்கி போடுவீங்க. அரவிந்த், என்ன பேசிட்டு இருக்கா? மா ஸ்டாப் இட். நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. இத்தனை வருஷம் என்ன முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கீங்க. அது எப்படி? என் அத்தை டிரைவரை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க, அப்படித்தானே சொன்னீங்க? இதை என்கிட்ட மட்டும் இல்ல, ஊரெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப கூட நீங்க ஏன் அத்தையை தடுத்து நிறுத்தலன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு அவங்களே இந்த வீட்டை விட்டு வெளில போனதா சொன்னீங்க. சை, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கூட பிறந்த தங்கச்சியே தப்பா பேசினதுக்கு? தப்புதான் அரவிந்த், நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அரவிந்த்.
உங்ககிட்ட இத்தனை வருஷமா பொய் சொன்னதும் தப்புதான், அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளில அனுப்புனதும் தப்புதான். ஆனா நான் இப்ப என் தப்ப உணர்ந்துட்டேன் அரவிந்த். ஓ சார் எல்லாம் இப்ப தப்பா உணர்ந்துட்டீங்க? ஆமாப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான், அந்த தப்ப நான் உணர்ந்துட்டேன்யா. ஓ இப்போ நீங்க தப்பெல்லாம் உணர்ந்ததுனால போன யாத்தையோட லைஃப் திரும்ப கிடைக்குமா? பதில் பேசுங்க. அரவிந்த் தயவு செஞ்சு கத்தாத. நடந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா அரவிந்த், அப்பெல்லாம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. எது தெரியாம பண்ண தப்பு இதுவா? இவங்க 2 பேரும் அன்னைக்கு பண்ண தப்பால யாத்தையோட லைஃபே கேள்விக்குறியா இருக்கு. உங்க 2 பேரால யாத்தையோட வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட இன்னைக்கு யாத்துக்கு இந்த நிலைமை கிடையாது. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வாய்க்கு சமயம் அத்தை மேல பழி போட்டு பொய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. சை, எப்படிதான் கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடணும்னு தோணுதோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என் அத்தையே உங்களை மன்னிச்சாலும் கண்டிப்பா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். என் அத்தையை எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ எனக்கு பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு விரோதி தான். அரவிந்த் ஸ்டாப் இட். என்னடா விட்டா ரொம்ப பேசிட்டு போயிட்டு இருக்கா, விரோதி அது இதுன்னு. அவர் உன்னோட அப்பா. அப்பாங்கிறதுனால தான் வாயில பேசிட்டு இருக்கேன். இதே இடத்துல வேற எவனாவது இருந்தா வெட்டி போட்டிருப்பேன். எப்பா அரவிந்த், நான் இப்பெல்லாம் கோவப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் அரவிந்தனாவுக்கு ஆண்டியை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அரவிந்த் அவளை தாங்க முடியல. ஆமா கில், ஆனா இதெல்லாம் அப்பாவுக்கு வேணும் தான். அன்னைக்கு மட்டும் இவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்களுக்கு இந்த கஷ்டம் கிடையாதுடா. இப்போ இவங்க எல்லாம் நல்ல சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதே ஆண்டி எடுத்துக்கோ, தனி ஒரு ஆளா இருந்து 3 பொண்ணுங்களை பத்திரமா வளர்த்து படிக்க வச்சு அவங்க இந்த அளவுக்கு ஆளாக்கிருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க முன்னாடி எல்லாம் நம்ம அப்பா நிக்கிறது கூட தகுதி கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரசாந்த். அன்னைக்கு மட்டும் இவங்க எல்லாம் காசு பணம்னு பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த குடும்பம் உடையாம இருந்திருக்கும். என்ன அமைதியாவே நிக்கிறீங்க? ஏன் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இல்லையா உங்ககிட்ட? இல்ல இன்னும் ஏதாவது போய் சொல்லி என்ன முட்டாளாக்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அரவிந்த் தயவு செஞ்சு ஒண்ணு கேட்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு இப்படி கேள்வியா கேட்டு எங்களை நோக்கடிக்காதப்பா. ஆமா அரவிந்த், நானே தானப்பா சொல்றேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்ப்பா. ஆனா என் தப்ப நான் உணர்ந்துட்டேன்யா. எனக்கும் ஒன்ன மாதிரி தான் அத்தையை இங்கேயே கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும் தான் ஆசை. நான் அவகிட்ட காலில் விழுவத குறைய கெஞ்சினேயா. காலில் விழுவாத குறையா இல்ல, நீங்க பண்ண தப்புக்கலாம் அவங்க காலில் விழுந்தா கூட தப்பு கிடையாது. இத்தனை நாள் நீங்க எனக்கு தெரியாம என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு என் அத்தை இந்த வீட்டுக்கு வருவாங்க. என் அத்தை மட்டும் இல்ல, என் அத்தை பொண்ணுங்களும் வருவாங்க. வர்றதுனா சும்மா வரல, இதுக்கப்புறம் அவங்க இங்கதான் தங்க போறாங்க. அவங்க மேல என்ன கேட்காம ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அது இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த அரவிந்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். என் அத்தை நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் அத்தையோட மரியாதைக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. அதையும் மீறி என் அத்தையை யாராவது கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அதோட விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். இதை இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் சொன்னது எதுவுமே வார்த்தைக்காக சொல்லல. என் அத்தையோட மரியாதைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன யாருமே வாயை திறக்க மாட்டீங்க? எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுல? புரியுதுப்பா. இந்த வீட்டுல அம்மா மட்டும் தான் இருக்காங்களா என்ன? புரியுதுப்பா. அதான் சீன்லாம் முடிஞ்சு சொல்லடா, வாங்க நம்மளும் போலாம். போலாம்டா. பிரசாந்த் அகில். சொல்லுங்க. ஏன்பா உங்க அண்ணன் எதுக்காக கோவமா இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல? இல்லம்மா எனக்கு புரியல, அதான் அப்பவே கேட்டீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் ஏன் அதை கேக்குறீங்க? திரும்பவும் ஏன் கேக்குறேன்னா, இவ்வளவு நேரம் வரைக்கும் அண்ணன் என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தான், ஆனா ஒரு வார்த்தை கூட நீங்களா வாயை திறந்து பேசல. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியாமல உங்க அண்ணன் வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கான்? ஓ, இப்ப நாங்க இந்த இடத்துல பேசலங்கிறதுக்காக அரவிந்த் நான் பேசினதுக்குலாம் நாங்க தான் பொறுப்பு பண்றீங்க, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல அகில், முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல அரவிந்த் எதுக்காக கோவமா இருக்கான்னு, அது அப்பவே சொல்லியிருந்திருக்கலாம்ல. அம்மா நான் திரும்பவும் சொல்றேன், எங்க 3 பேருக்குமே அரவிந்த் அண்ணா எதுக்காக கோவமா இருந்தாங்கன்னு சத்தியமா தெரியாது. சரிப்பா, தெரியாதுன்னே வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் வரைக்கும் உங்க அண்ணன் பேசினானே, அவனை ஏத்து ஒரு வார்த்தை கூட ஏன் பேசாம இருந்தீங்க? எதுக்காக ஏத்து பேசணும்? அண்ணன் பேசினதுல எந்த ஒரு தப்பு இல்ல. அண்ணன் கிட்ட ஒவ்வொரு கேள்வியிலயும் உண்மை மட்டும்தான் இருந்துச்சு. என்ன பண்றது, அண்ணன் கிட்ட கேள்விக்கு அவங்க கிட்டதான் பதிலே இல்ல. கார்த்திக் மா, நீங்க கத்தி பேசுறதுனால மட்டும் இங்க யாரும் நல்லவங்களா ஆயிட மாட்டாங்க. அப்பா சாமி, உங்ககிட்ட நான் தெரியாம பேசிட்டேன்டா, தயவு செஞ்சு நீங்களா ரூமுக்கு போங்க. அவன் தான் கோவத்துல கத்திட்டு போறானா, நீங்களும் மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. என்னமா சொன்னீங்க? மனசாட்சி இல்லாம பேசுறோமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம காய மேல காயப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்துறாங்களே, அவங்க கிட்ட சொல்லுங்க மனசாட்சினா என்னன்னு. வாங்கடா போலாம். ஐயோ ஆகாஷ் மாமா அழுகாதீங்க. ஏங்க நீங்க எதுக்குங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அவனுங்க ஏதோ ஒரு கோவத்துல இருக்கானுங்க, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். இல்ல நீ அவனுங்க சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. தப்பு முழுக்க எங்க பேர்ல தான் நீ இருக்கு. ஐயோ ஆகாஷ் மாமா, எதையுமே நீங்க தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தானே பண்ணீங்க. கண்டிப்பா நம்ம பசங்க ஒரு நாள் அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இல்லம்மா மகேஸ்வரி, தம்பி பேசினதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. அவன் யாரு? நம்ம பிள்ளை தானே. அவன் என் சட்டையை பிடிச்சி 2 அடி அடிச்சா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேமா. ஆமா, நீ அரவிந்த் யாரு? வேற யாருமா? அப்புறம் எதுக்கு இன்னும் அழுதுட்டே இருக்கீங்க? விடுங்க. இது ஆனந்த் கண்ணீர. நீ என்ன ஆனந்த கண்ணீரா? எனக்கு புரியல. அரவிந்த் சொன்னதை நீ காதுல வாங்கலையாமா? எதங்க கேக்குறீங்க? நாளைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவான்னு சொன்னானே. ஆமாங்க சொன்னால. ஆமா, நீ நாளைக்கு எங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரப்போறா. ரொம்பவே சந்தோஷமா இருக்க நீ. கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரணும். அண்ணி. அம்மாடி மகேஸ்வரி. சொல்லுங்க. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரிம்மா. நாளைக்கு ஜெயா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை எப்படிதான் ஃபேஸ் பண்ண போறோமோ தெரியல. அன்னைக்கு மட்டும் அகில் அந்த பொண்ணை அடிக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. அகில் பிரசாந்த் கார்த்திக் 3 பேருமே அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டா இப்போ வரைக்கும் இப்படியே பேசிட்டு இருக்கானுங்க.
கண்டிப்பா இதை நான் சரி பண்ணியே ஆகணும். கண்டிப்பா சரி பண்றேன். இதுக்கு மேலேயும் என் பசங்களோட வெறுப்பை என்னால தாங்க முடியாது. ராணியக்கா, ராணியக்கா. லட்சுமி இந்த வரேன். வாமா லட்சுமி உட்காரு. எக்க என்னக்கா இன்னும் அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நடந்தது நடந்துருச்சுக்கா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிங்க. இல்லம்மா லட்சுமி, நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது எல்லாமே நடந்துருச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல லட்சுமி? தெரியும்க்கா, ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போன கதைக்கா. இப்போ எல்லாரும் உங்களை வேணும்னு தானே விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லைக்கா, தப்பு பண்ணவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்னக்கா வேணும்? இல்லைம்மா லட்சுமி, எனக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வேணாம் லட்சுமி, எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணாம். எனக்கு என் பொண்ணுங்க மட்டும் இருந்தாலே போதும். என்ன ராணியக்கா இப்படி பேசினா எப்படிக்கா? கொஞ்சம்ல நம்ம இனியா பிரீத்தி வினோலாம் யோசிச்சு பாருங்கக்கா. அந்த பிள்ளைங்க மனசுல எவ்வளோ ஆசை இருக்கும். நம்மளோட கோவத்தால அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லக்கா. இல்லம்மா லட்சுமி, என் பொண்ணுங்க கண்டிப்பா அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட மாட்டாளுங்க. சொல்ல போனா என் பொண்ணுங்க என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாளுங்க லட்சுமி. ஏக்கா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுக்கா. ஆனா அந்த பிள்ளைங்க மனசுல கண்டிப்பா ஒரு ஓரத்துலயாவது கஷ்டம் இருக்கும்க்கா. இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைச்சு அவங்க கூட போய் சேர முடியலைங்கிற கஷ்டம் கண்டிப்பா இருக்கும்க்கா. தெரியும் லட்சுமி, என் பிள்ளைங்க என்கிட்ட காட்ட மாட்டேங்குது அந்த கஷ்டத்தை. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் லட்சுமி, என் பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுதுங்கன்னு. ஆனா அதுக்காக அந்த குடும்பத்தோட நான் போய் சேர்ந்தேன்னு வையேன், கண்டிப்பா என் பிள்ளைங்க இன்னும் கஷ்டம் தான் படுங்க. என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல லட்சுமி. நாங்க இப்படியே தனியா இருக்கிறதா லட்சுமி என் பொண்ணுங்களுக்கும் நல்லது. ராணியக்கா. வாமா சின்ன பொண்ணு, வா வசந்தி. எக்க நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், இன்னி என்னக்கா சோகமாவே இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வாங்க உட்காருங்க. லட்சுமி வா உட்காரு. ஆகட்டுங்க. ராணியக்கா என்னக்கா என்னாச்சு, இன்னி ஏன் சோகமாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சின்ன பொண்ணு, மதியானம் போல என் அண்ணன் பையன் வந்திருந்தான். யாருக்கு? அந்த 3 பசங்க வருவாங்களே அவங்களா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, அந்த 3 பசங்க மட்டும் வரல, என் மூத்த அண்ணனோட மூத்த பையனும் வந்திருந்தான். எக்க நல்ல விஷயம் தானேக்கா, உங்க அண்ணன் பிள்ளைவெல்லாம் உங்களை பாக்கிறதுக்கு வந்திருக்கு. சும்மா வந்திருந்தா நானே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் சின்ன பொண்ணு. என் மூத்த அண்ணனோட மூத்த பையனை நான் தான் சின்ன பொண்ணு வளர்த்தேன். அவன் என்னை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு தாமா வந்திருக்கான். சரிக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் வரலன்னு சொல்லிட்டேமா. ஐயே ஏன்க்க, ஏன் வரலன்னு சொன்னீங்க? பேசாம அவங்க கூட சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்லக்கா. அது எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு சொத்து தெரியுமாக்கா இருக்கு. ஏ வசந்தி அக்கா, ஏன் சொத்துன்னு இப்படி வாய பழக்குறீங்க? சின்ன பொண்ணு பாத்தியா, ராணி அக்காவை நானும் லேசப்பட்ட ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். பாரு நம்ம ராணி அக்கா அவ்வளோ பெரிய வீட்டோட ஆளு. இதுக்கப்புறம் சின்ன பொண்ணு நம்ம ராணி அக்கிட்ட நம்ம நல்லா ஒன்னாயிரணும் பாத்துக்க. எதுக்கோ? ஐயா சின்ன பொண்ணு என்ன இன்னும் ஒண்ணும் தெரியாத பிள்ளையாவே இருக்க? ஆமாமா, நான் ஒன்னும் தெரியாதவ தான். உங்களை மாதிரி பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் நான் டேலண்ட் இல்லக்கா. இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்க சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு வையே, டக்குன்னு அவங்கள காக்கா பிடிச்சிடலாம். இது நல்ல கதையா இருக்கே, நீங்க நல்லா காக்கா பிடிங்க, என்னை விட்டுருங்க. ஏ சின்ன பொண்ணு கேளு சின்ன பொண்ணு. என் 4 முடி இப்ப என்னதான் பண்ணணும் உங்களுக்கு? அதான் சொன்னல சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் நம்ம ராணிய கட்ட நம்ம நல்லா பேச ஆரம்பிச்சிடணும். பேசி அப்படியே பேசி க்ளோஸ் ஆயிட்டோம்னு வையேன், அந்த வீட்டுல உள்ளவங்க கூடயும் க்ளோஸ் ஆயிடலாம். அவங்க கூட க்ளோஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்குன்னு தெரியுமா சின்ன பொண்ணு? ஏன் அந்த இனியா வினோ அந்த குட்டிங்க கூட அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறாளுவோ. அதே போலவே நம்மளும் பேசி ஒரு வேலையை வாங்கிடுவோம். ஏன்னா நம்மளும் வீட்டுல சும்மா தான் இருக்கும் பாத்தியா. பேசாம இந்த மாதிரி வேலைக்கு போனோம்னு வையேன், ராணி அக்காவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சம்பளம் கூட கூட்டி தருவாங்க. எக்க நீங்க கூட்டின்னு சொன்னோடதான் ஞாபகம் வருது. என்ன சின்ன பொண்ணு? அந்த கம்பெனில கூட்டுற வேலை வேக்கண்ட்ல இருக்காங்கக்கா, போறீங்களா? சின்ன பொண்ணு என்னம்மா எதுக்கு கத்துறீங்க? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் சொன்னா நீங்க கோச்சிப்பியக்கா, அதனால வேண்டாம். இங்க பாரு சின்ன பொண்ணு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாட்டுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காது, எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. எக்க நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் பேசலக்கா, நான் நிஜமா தான் சொல்றேன். சின்ன பொண்ணு பேசாம இருந்துருங்க, 4 முடி தேவையில்லாம ஏதாவது பேசி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடாதீங்க. வேலை வாங்க போறாவலாம் வேலை. சுத்த பொறாம பிடிச்சவ. எங்க அந்த கம்பெனில போய் நான் வேலை பார்த்து பணக்காரி ஆயிடணும்னு பொறாம. இதுக்கப்புறம்லாம் இவ்வளவு எதிர்பார்க்கவே கூடாது. எப்படியாவது ராணிய கிட்ட பேசி அந்த கம்பெனில வேலை வாங்கணும். அப்புறம் ராணியக்கா எப்பக்க அந்த வீட்டுக்கு போறியா? அம்மாடி வசந்தி, நான்லாம் அந்த வீட்டுக்கு போகலமா. எக்க ஏன்க்கா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஓட்டு வீட்டுல கட்டாந்தரையில படுத்து தூங்குறதுக்கு பேசாம அங்க போய் பஞ்சு மெத்தையில ஏசி காத்துல தூங்கலாம். ஏ வசந்தி. என்னக்கா? ராணியக்கா ஒன்னும் அந்த வீட்டுக்கு புதுசா போகல. ராணியக்கா அந்த வீட்லயே பிறந்து வளர்ந்தவங்க. நீ சொன்னிய பஞ்சு மெத்தை ஏசி காத்து, இதெல்லாம் ராணியக்காவுக்கு எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். சும்மா காணாததை கண்ட மாதிரி தான் பண்றாளுவோ. சை, இப்ப நீங்க எதுக்கு கொந்தளிக்கிறீங்க? நான் ராணியக்காவோட நல்லதுக்கு தானே சொன்னேன். எது நல்லதுக்கு சொன்ன? பஞ்சு மெத்தையில தூங்கலாம், ஏசி காத்து வாங்கலாம்னு சொன்னியா, அது நல்லதுக்கா? ஆமா, இவங்களை தேடி தானாவே சொகுசான வாழ்க்கை வருது, அதுதான் சொன்னேன். அட பேத்த, இப்பதானே சொன்னேன். ராணியக்கா ஒன்னும் அந்த வீட்டுக்கு புதுசு கிடையாது. ராணியக்கா அந்த வீட்லயே பிறந்து வளர்ந்த ஆளு. சை, என்ன பொம்பளை எவ்வளவு தரல, எதை பார்த்தாலும் ஆணு வாய பொழந்துக்கிட்டு. எம்மா சண்டை போடாதீங்கம்மா, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. ஆமா, இவ ரொம்ப ஒழுங்கு. புள்ள வெளிநாடு போயிட்டு வந்து மச்சி வீடு கட்டுறான்ல, அந்த திமிரு. ராணியக்கா உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்லக்கா. அந்த பையன் பத்திரிக்கைலாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கலக்கா, அதுக்காகவாது கல்யாணத்துக்கு போங்க. கல்யாணத்துக்கு மட்டும் போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போயிடுவேமா. அவன் என்ன நாளைக்கே அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான்.
நாளைக்கே கல்யாணமாக்கா? இல்லம்மா வசந்தி, நாளைக்கெல்லாம் கல்யாணம் இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த தம்பி நாளைக்கே கூப்பிடுது? கல்யாணத்துக்கு முன்னாடியே சில சடங்கெல்லாம் நடக்கும்லம்மா, அதுக்கு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். சரிக்கா, அந்த பிள்ளை தான் ஆசைப்படுதுல, போயிட்டு வாங்க. அந்த வீட்டுக்கு போறதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல லட்சுமி. எக்கா, நீங்க உடனே எந்த முடிவும் எடுக்காதீங்கக்கா. இன்னைக்கு நைட் ஃபுல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆமா ராணி அக்கா, லட்சுமி அக்கா சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட் ஃபுல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரிம்மா. சரிக்கா, அப்ப நான் கிளம்பட்டுமாக்கா? சரிம்மா, ரொம்ப மணி ஆயிடுச்சு, நீங்களும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. சரிக்கா, பூமாரி இங்க தான் இருக்காளா? ஆமா லட்சுமி, பூமாரி தூங்கிட்டா, காலைல அனுப்பி விடுறேன். சரிக்கா, அவ தூங்கட்டும், நான் காலையில வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. பிரசாந்த், இன்னும் 11 மணி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? கரெக்டா 1/4 மணி நேரம் இருக்குடா. காலையில 7 மணிலேருந்து கிளம்பி உட்காந்துருக்கோண்டா. மத்த நாள்லாம் அந்த டைம் வேகமா ஓடும், ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு பாரு. அதான்டா அகில், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா பிரசாந்த். அரவிந்த் நான் கீழே இறங்கி வந்துட்டாருன்னா கிளம்பிடலாம். நானா அவர் இப்போ வருவாரு அப்போ வருவாரு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் வந்த பாடல. வெயிட் பண்றா, அவர்லாம் கரெக்டா பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவரு. அகில், அரவிந்த் நான் வந்துட்டாரு. என்னடா எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுண்ணா. கார்த்திக் எங்க? கார்த்திக் வெளில என்ன ஃபோன் பேசிட்டு இருக்கானா? சரி வாங்க போலாம். அண்ணா 1 செகண்ட், எனக்கு ஒரு டவுட். என்னடா? இல்லனா நம்ம இப்ப ஆன்ட்டியை போய் கூப்பிட போறோமே, ஒருவேளை அவங்க வரலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? ஏன்டா, ஏன் போறதுக்கு முன்னாடி இப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? இல்லனா எனக்கும் அப்படிதான் தோணிட்டே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, கண்டிப்பா அத்தை வருவாங்க. வாங்க போலாம். சரிண்ணா. அப்புறம் அத்தை இதுக்கப்புறம் ஆன்ட்டின்னு சொல்லாதீங்க, அத்தைன்னு சொல்லி பழகிக்கோங்க. அகில், அண்ணா சொன்னது கேட்டுச்சடா? ஆன்ட்டிலேருந்து அத்தைக்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டோம். டேய், வெக்கமாவே இல்லையாடா? அவங்க நம்ம அத்தைடா, அத்தையை தானே அத்தைன்னு கூப்பிட போறோம். ஆமாண்டா, நமக்கு அவங்க அத்தை தான். ஆனா அதுக்கெல்லாம் அவளுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டே, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. பிரீத்தியை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுவ? ஆமா, நீ இனியாவை பார்த்து பயப்படவே மாட்ட பாரு. போட, இன்னும் என்னடா உட்காந்தே இருக்கீங்க? வாங்க போலாம்ண்ணா. வினோ, அடுப்புல பால் வச்சிருந்தியா? ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டு தாண்டி வந்தேன். ஆமா வினோ, நைட்டு பூமாரி உன் கூட தானே தூங்குனா? எப்ப எழுந்துச்சு போனா? அவ விடிய காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு கிளம்பிட்டாடி. ஏன் வினோ, கொஞ்ச நேரம் தூங்க விட்டுருக்கலாம்ல? ஆமா, நான் தான் எழுப்பிட்டு கிளம்பிடின்னு சொன்னேன். நீ வேற, நான் இருடி கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு தான் சொன்னேன். அவதான் அத்தை எந்திரிச்சிருப்பாங்க, வீட்டுல வேலையெல்லாம் இருக்கு, நான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்குன்னு 5 மணிக்கேவா? ஆமா, லட்சுமி அத்தை நம்ம அம்மா மாதிரியா? நம்ம அம்மா தான் நம்ம எத்தனை மணி வரைக்கும் தூங்கினாலும் திட்டத்தோட இருப்பா. ஆனா லட்சுமி அத்தெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பூமாரி மட்டும் லேட்டா இருந்துச்சான்னு வையே, அவ்வளவுதான். ஆமா வினோ, நீ சொல்றதும் கரெக்ட் தான். லட்சுமி அத்தெல்லாம் செம ஸ்ட்ரிக்ட். லட்சுமி அத்தையோடலாம் நம்ம அம்மாவை கம்பேர் பண்ணணும்னு வையே, நம்ம அம்மாலாம் எவ்வளவோ பரவாயில்ல. மக்களே, இனியா இங்கதான் இருக்கீங்களாடி 3 பேருமே? அம்மா, உங்களுக்கு 100 ஆயுசு. என்ன டீ, என்ன வளரிட்டு இருக்க? அம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன், உங்களுக்கு 100 ஆயுசு. ஆமாமா, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? என்ன மக்களே பேசிட்டு இருந்தீங்க? நீ தான் அந்த உலகத்திலே ரொம்ப நல்ல அம்மான்னு பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லம்மா, நீ எங்களுக்கு அம்மாவை கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் பேசிட்டு இருந்தோம். நிஜமாவா மக்களே? ஆமாம்மா, நிஜமாவே அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். நான் தான் மக்களே, நீங்க 3 பேர் எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும். அம்மா, நிஜமா தான் சொல்றீங்களா? அப்ப உங்க கண்ணுக்கு நாங்க 3 பேர் எப்படி தெரியும்? என்ன டீ, எப்படி தெரியறேன்னா என்ன கேக்குற? இல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க நாங்க 3 பேர் உங்களுக்கு பொண்ணா கிடைக்கிறதுக்கு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும்னு. அதான் உங்க கண்ணுக்கு நாங்க 3 பேர் தங்கம் வயிறும் அந்த மாதிரி எது தெரியுமான்னு கேட்டேன். வினோ, ஆனா உனக்கு இருக்க கொழுப்பு வேற யாருக்கும் இருக்காதடி. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லம்மா, அவ ஒரு அதிக பிரசங்கி, அப்படிதான் பேசுவா. இனியாமா? சொல்லுங்கம்மா. இப்ப நான் எடுத்திருக்க முடிவுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்லம்மா? சாச்சா, எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கும். சோ நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுல எங்களுக்கு முழு சம்மதம் இருக்குமா? பிரீத்திமா, வினோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? அம்மா, இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? கண்டிப்பா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு நல்லது இருக்கும். ஆமாமா, நீங்க எந்த பாதையில போறீங்களோ அதான் எங்களோட பாதையும். நாங்களாம் ஒரு பாதையை உருவாக்க மாட்டோமா, கண்டிப்பா உங்களோட பாதையில தான் வருவோம். ரொம்ப நன்றி மக்களே, என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நானும் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா, நான் எடுத்த முடிவு தப்பா இருக்குமோன்னு. ஆனா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமாம்மா, நாங்க என்ன நடந்தாலும் உங்க கூடவே தான் இருப்போம். சரி சரி, இவ்வளவு கூட இருக்கறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போய் ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க. அம்மா, இந்த வாயாடி ஒருத்தி போதும் ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருவா. ஐயோ அம்மா, வளவலன்னு பேசாம போய் காஃபி குடிங்க, காஃபி ஆறி போயிடும். சரிம்மா தாயே, கத்தாத, போறேன். வாங்க சார், வாங்க. அகில் சார், பிரசாந்த் சார், வாங்க. அத்தைங்க. அம்மா உள்ளதான் சார் இருக்காங்க. இனியா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களாம் யாருன்னு தெரியாது, அதனால சார்னு கூப்பிட்டு இருந்தேன். இப்பதான் நாங்க யாருன்னு தெரிஞ்சிச்சுல, மாமான்னு கூப்பிடு. மாமாவா? என்னனியா? அது ஒண்ணும் இல்ல சார். இப்பதானே சொன்னேன், மாமான்னு கூப்பிடு. டே பிரசாந்த், இப்ப என் ஹார்ட்டுக்குள்ள 1000 ஐஸ் கட்டி போட்ட மாதிரி இருக்குடா. எது? டே, இனியா என்ன மாமான்னு கூப்பிட போறாடா? ஓ, அதனாலதான் சார் 1000 ஐஸ் கட்டி தூக்கி ஹார்ட்ல போட்டிருக்கீங்களா? டே, இப்ப நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. என்னம்மா, எதுக்கு அமைதியா இருக்கீங்க? அது வந்து சார், இத்தனை நாள் உங்களை சார்னே கூப்பிட்டு பழகிட்டோம், திடீர்னு மாமான்னு கூப்பிட சொல்றீங்களா, அதான் வரமாட்டேங்குது. என்னம்மா, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப், அதனால சார்னு கூப்பிட்டீங்க சரி. ஆனா இப்போ நீங்க அத்தை பொண்ணுங்கன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறமா நீங்க சார்னு கூப்பிட்டா எனக்கு சங்கடமா இருக்காதா? கமான் இனியா, சீக்கிரமா அகில் மாமான்னு கூப்பிடு. கூப்பிடுவாடா, காதை நல்லா தீட்டி வச்சுக்கோ. என்னடா நக்கலா? நோனோ, நான் போய் உனக்கு கிண்டல் பண்ணுவேனாடா? பண்ணுவடா. என்னம்மா, என்ன இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒருவேளை அத்தை சொன்னதா கூப்பிடுவீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல மாமா. என்னடி
என்னடி நீ பாட்டுக்கு டக்குன்னு மாமான்னு கூப்பிடுற? என்னடி அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க நம்ம சேர்மன் சார், அதனால சார் சார்னு கூப்பிட்டு இருந்தோம். அதான் இப்போ அவங்க நம்ம மாமா பசங்க தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா சார்னு கூப்பிட்டா அவங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல. அதுக்காக உடனே மாமான்னு கூப்பிட்டுட்ட? என்னடி இதுக்காக என்ன 4 நட்சத்திரம்லாம் குறிக்க முடியுமா என்ன? இருந்தாலும் வினோ உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டி. என்னடி மாமான்னு கூப்பிடுறதுக்கு எதுக்கு தைரியம்லாம்? இனியா பிரீத்தி, சொல்லுங்க சார். அம்மாடி நீங்க 3 பேருமே நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு தடவை கூட உங்களை கம்பெனில பார்த்ததே இல்ல. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே என்னோட எங்கேஜ்மெண்ட்ல தான். சோ எனக்கு நல்லா தெரியும் நீங்களே என்ன ரொம்ப பாத்துக்க மாட்டீங்க. சோ மாமான்னு கூப்பிடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கூட கூப்பிட்டுக்கலாமா, பிரச்சனை இல்ல. இல்ல மாமா, நாங்க மாமானே கூப்பிடுறோம். என்னடா அகில் மாமான்னு கூப்பிடுவான்னு சொன்னா? இருடா இப்பதானே அரவிந்தன் நான் கூப்பிட்டுருக்கா, அடுத்து என்னதான் கூப்பிடுவா. அதையும் பாப்போம்டா. சரிம்மா கிளம்பி இருக்க சொன்னேன், கிளம்பிட்டீங்களா? அது மாமா. அம்மாடி இனியா லக்கேஜ் எல்லாம் எடுத்து வெளில வச்சிட்டீங்களா? ஆமா வச்சுட்டேன். அப்பா ஒரு வழியா கிளம்பிட்டீங்களா? நான் இங்க வரும்போது ரொம்ப பயந்துட்டே தான் வந்தேன். இங்க வர வரைக்குமே நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோங்கிற பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அது எப்படி மாமா? அம்மா நீங்க சொல்லி வராம இருப்பாங்க? ஆமா மாமா, நேத்து நைட்டு தான் எங்களுக்கே தெரியும் அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. மாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா எங்க மேலாம் விட உங்க மேல தான் அதிகமான பாசம் வச்சிருக்காங்க. அம்மா நேத்து இப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் உங்களை தான் தூக்கி வளர்த்திருக்காங்க. சோ அதனால விட்டு கொடுத்துட்டேன். ஓ அப்ப மேடம் விட்டு கொடுத்துருக்கீங்க எனக்காக? ஆமா. வினோ அமைதியா இரு. அரவிந்த் மாமா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ கொஞ்சம் வாயாடி அப்படிதான் பேசுவா. இல்லையா, எனக்கு வினோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுல எது இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசுறா பத்தியா? வினோட மனசு குழந்தை மாதிரி. யாரு இவளா? குழந்தை சரியான சண்டைக்காரி. என்ன அகில் மாமா? இருடா கூப்பிடுவா. சரிம்மா வாங்க காருக்கு போலாம். எது காருக்கு போலாமா? அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. என்னடா? அது வந்துண்ணே இனியா. சொல்லுங்க சார். சாரா? என்னடா எதுக்கு ஒரு நிமிஷம் கேட்ட அப்புறம் இனியா கூப்பிடுற, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைண்ணா போலாம். சரிம்மா வாங்க போலாம். அகில் இப்ப நீ வாங்கினது பல்ப் இல்லடா, டியூப்லைட். பிரசாந்த் நானே கொள்ள காண்டில் இருக்கேன், அமைதியா இருந்துரு. எப்படி அகில் மாமான்னு கூப்பிடுவாளா? பிரசாந்த் அமைதியா இருந்துடுறா. சரி லவ்ல இதெல்லாம் சாதாரண விஷயம், வா போலாம்.